என்னை நன்றாக படைத்தனன் இறைவன் அன்னை தமிழுக்கு அணி செய்யுமாறே. உலகளாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மொழி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். எல்லாமுடையான் குருவாகி ஈங்கு எமது அல்லல் அறுத்தான் என்று உந்தி பெற அவன்தாள் தொழுவாம் என்று உந்தி பெற அவனருளாலே அவன்தாள் வணங்கி எனது சிற்றுரையை தொடங்குகின்றேன். ஒரு அற்புதமான இந்த மார்கழி திருநாளில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். கம்பன் கலைக்கூடமும் அண்ணன்மார் விஸ்வநாதர் எம்பெருமான் அம்பலவாணர் திருக்கோவிலும் இணைந்து வழங்கக்கூடிய இந்த மார்கழி மாத 7ஆம் நாள் உற்சவ திருநாளில் இறைவனுடைய திருவருள் கிடைக்கப்பெற்று இங்கு எதேச்சையாக பேச அழைக்கப்பட்டு எல்லாம் பட்டு நான் வரும் வழியிலே நிறைய இடர்பட்டு இருந்தாலும் எப்படியாவது அந்த குறித்த நேரத்துக்குள் வந்துவிட வேண்டும் என்று நான் நினைத்தேன். இருந்தாலும் சிறிது தாமதமாகிவிட்டது. இருந்தாலும் அது எல்லோரும் நீங்கள் பொறுத்தருள்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு அன்பிற் சிறந்த தவமில்லை என்ற தலைப்பில் எனது உரையை தொடங்குகின்றேன். தவம் என்பது என்ன? இப்போ நீங்கள் எல்லாம் உட்கார்ந்துட்டுருக்கிறீங்க. எப்படி உட்கார்ந்துட்டுருக்கிறீங்க? ஒரு தவ நிலையில் உட்காந்துட்டுருக்கிறீங்க. என்ன சொல்ல போகிறாரோ இன்னும் அன்புங்கிறாரு, தவம்ங்கிறாரு, அன்பில் சிறந்த தவம் இல்லைங்கிறாரு, என்னன்னு தெரியலையே அப்படின்னு நீங்கள் எல்லாம் உட்கார்ந்துட்டுருக்கீங்க. நான் உங்கள் ஒவ்வொருவரிலும் ஓர் இறைவனை காண்கின்றேன். எல்லாம் வல்ல சிவபெருமானை காண்கின்றேன். உங்கள் ஒவ்வொரு முகத்திலும் ஒரு ஆர்வம் குடிகொண்டிருக்கிறது. நீங்கள் எல்லோரும் திருநீறு அணிந்திருப்பதை பார்க்கும்போது எம்பெருமான் சிவபெருமானை காண்பது போலவே எனக்கு இருக்கிறது. நீங்கள் எந்த அளவுக்கு இறைவன் மீது அன்பு கொண்டிருந்தால் இந்த சொற்பொழிவை கேட்பதற்கு என்ன தவம் செய்தீர்களோ, நீங்கள் செய்த தவம் உங்களை கேட்க வைத்திருக்கிறது. இந்த ஒளிவாங்கி மூலமாக இன்னும் நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எல்லோருக்கும் இறைவன் நல்ல அருளை வழங்குவான் என்று சொல்லி, தவம் செய்தால் என்ன பயன் கிடைக்கும்? தவம் என்பது எல்லோராலும் செய்துவிட முடியாது. அதற்கு ஒரு மனநிலை தேவை. அந்த மனநிலைக்கு பெயர்தான் நாம் வைத்திருக்கின்றோம் பக்குவம் என்று சொல்கின்றோம். அந்த பக்குவத்திற்கு கடவுள் மறுப்புவாதிகள் வைத்திருக்க பெயர்தான் பகுத்தறிவு என்று சொல்கின்றார்கள். 6ஆம் அறிவாகிய பகுத்தறிவு என்பது நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளை உணர்ந்து செய்வதற்கான நிலைப்பாடு. தவம் என்பது அப்படித்தான். தொடர்ந்து ஒருமுகப்பட்ட மனநிலையில் நாம் ஒன்றை மட்டும் சிந்தித்து கொண்டிருப்பதுதான் தவம். அன்பு என்பது என்னவென்றால், ஒரு மனிதன் மீது காட்டக்கூடிய ஒரு உணர்வு, அதுதான் அன்பு. ஆனால் ஒரு மனிதன் இறைவனிடம் எதிர்பார்த்து காட்டக்கூடிய அன்புக்கு பெயர்தான் பக்தி என்று சொல்கின்றோம். பக்தி என்பது சாதாரணமாக வந்துவிடாது. நீங்கள் பக்தியில் இக்கை விட்டுவிடுங்கள், பதி என்று நீங்கள் அந்த வார்த்தையை மட்டும் சிந்தித்து பாருங்கள். பதி என்றால் இறைவன் என்று அர்த்தம். பதி என்றால் தலைவன் என்று அர்த்தம். பதி என்றால் நாயகன் என்று அர்த்தம். பதி என்றால் பதித்தல் என்று அர்த்தம். நாம் நம்முடைய மனதை ஒன்றின் மீது ஊன்றி பதித்திருப்பதற்கு பெயர்தான் பக்தி என்று சொல்லலாம். அப்பொழுது நாம் இறைவன் மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த பதிவு அது எப்படி வந்துவிடும்? தொடர்ந்து இறைவனை சிந்தித்து கொண்டே இருப்பதால் மட்டும்தான் வரும். இல்லை என்றால் தவம் என்பது இல்லாமல் போய்விடும். தொடர்ந்து ஒரு தவ நிலையில், ஒரு மோன நிலையில் இருப்பதுதான் பக்தி. தொடர்ந்து இறைவனை சிந்தித்து கொண்டே இருத்தல். எப்படியெல்லாம் சிந்திக்கலாம்?
எம்பெருமான் மாணிக்கவாசக பெருமான் திருவாசகத்திலே சொல்லுவார், திணைத்துணையுள்ளதொரு பூவினில் தேனுண்ணாது நினைத்தொரும் காண்தோறும் பேசுந்தோறும் எப்போதும் அனைத்து எலும்பு உள்நெஜ ஆனந்தத்தேன் சொரியும் குனிப்புடையானுக்கே சென்றோதாய் கோத்தும்பி என்பார். எப்படி என்றால், திணைத்துணை உள்ளதொரு பூவினில் தேனுண்ணாது நினைத்தோறும், எப்பொழுதும் சதா இறைவனை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படின்னு கடவுளை 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 அப்படியா? அப்படி அல்ல, இறைவனுடைய திருநாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். வைணவர்களாக இருந்தால் எம்பெருமான் நாராயணனை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை இடைவிடாது உச்சரித்து கொண்டிருப்பார்கள். சைவர்களாக இருந்தால் ஓம் நமச்சிவாயா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். முருக பக்தர்களாக இருந்தால் ஓம் சரவணபவ என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி அவரவர்களுக்கு பிடித்த தெய்வங்களுடைய மந்திரங்களை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கும்போது நாம் அதில் ஆழ்ந்த நிலைக்கு செல்ல முடியும். அதனால்தான் மாணிக்கவாசகர் சொல்கின்றார், நினைக்கும் தோறும் இறைவனை நினைத்து கொண்டே இருப்பதனால் நாம் இறைவனுடைய அன்பை பெற முடியும். நினைக்கும் தோறும் காணுந்தோறும், காண்பது எப்படி காண முடியும்? இறைவன் எங்கும் இருக்கின்றான், தூணிலும் இருக்கின்றான், துரும்பிலும் இருக்கின்றான், எல்லா பொருளிலும் இருக்கின்றான். காணும் பொருளெல்லாம் தெய்வம், தெய்வம் எல்லாவற்றிலும் உண்டு என்று சொல்லுகின்றான் பாரதி. அப்போ நாம் தெய்வத்தை காண்பதற்கு நாம் ஒரு கோவிலை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றோம். அந்த கோவிலில் தினந்தோறும் சென்று தெய்வத்தை வணங்குகின்றோம். இப்போ நினைக்குந்தோறும் காணுந்தோறும் பேசுந்தோறும், பேசுவது எப்படி? பேசுவது எப்படி என்றால், ஒன்று மந்திர சொல்லால் பேசுகின்றோம், அல்லது பாடல் பாடி வணங்குகின்றோம். இப்படி வணங்கும் போது இறைவன் நமக்குள் எழுந்தருளுவதாக நாம் நினைக்கின்றோம். ஆனால் இறைவன் எங்கும் நீக்கமற நிறைந்திருந்தாலும் நம் உடலுக்குள் தான் இறைவன் இருக்கின்றான். உடலை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே என்கின்றார் திருமூலர் பெருமான். அப்போ உடம்பை நாம் எப்படி பேணி பாதுகாக்க வேண்டும்? இந்த உடம்பு எப்பேற்பட்ட உடம்பு? தெய்வத்தன்மை பொருந்திய உடம்பு. சரி, நாம் அப்பொழுது பிறவி என்றால் என்ன என்று பார்க்க வேண்டும். எல்லோருக்கும் கிடைக்காத ஒரு பிறவி நமக்கு கிடைத்திருக்கிறது, உங்களுக்கு கிடைத்திருக்கிறது, இந்த உலக உயிர்களிலே மனிதர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதைத்தான் தமிழ் மூதாட்டி ஔவை சொல்லுவாள், அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது என்பார். சும்மா சாதாரணமாக மனிதனாக பிறந்துட்டா பத்தாது, அதிலும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. அப்படி மனிதனாய் பிறந்து விட்டால் பெரிய ஒரு பாக்கியம் செய்தவர்களாக நாம் கருதப்படுகின்றோம். இதைத்தான் திருவாசகத்திலே சிவபுராணத்திலே எத்தனை பிறவிகள் எடுத்திருந்தாலும் எம்பெருமானே உன்னை வணங்காமல் நான் எப்படி வாழ முடியும்? புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமானே என்று பாடுகின்றார் மாணிக்கவாசக பெருமான். ஓரறிவு முதல் ஆறறிவு வரை இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களை காட்டிலும் நம்முடைய இந்த மனித பிறவி மிக உயர்ந்த பிறவியாக சொல்லப்படுகிறது. ஏனென்றால் மனித பிறவிக்குத்தான் அன்பு என்றால் என்னவென்று தெரியும். நாம் ஓர் உயிர்களிடத்தில் செலுத்தக்கூடிய அன்பை எவ்வாறெல்லாம் செலுத்துகிறோம்? ஒரு நாய்க்கு செலுத்தக்கூடிய அன்பை நீங்கள் நினைத்து பாருங்கள், அது நன்றி மறவாமல் இருக்கும். அதைவிட உயர்ந்தது ஒரு மனிதனுக்கு செலுத்தக்கூடிய அன்பு. அன்பெனப்படுவது யாதெனில் என்றால் மற்ற உயிர்களெல்லாம் இன்புறுவதற்கு செலுத்தக்கூடிய உணர்வுதான் அன்பு. அன்பு சாதாரணமாக இருக்காது, சரிங்களா? அதனால தான் அன்பிற் தவமில்லை என்ற தலைப்பை நான் இங்கு பொருத்தமாக இருக்கும் என்று இந்த 7ஆம் நாள் உற்சவ பெருவிழாவில் எடுத்துக்கொண்டேன். அன்புடையார் என்பார் இன்புற்று வாழ்தல் இயல்பு. நீங்கள் எந்த ஒரு நொடியிலும் எந்த ஒரு செயல்பாட்டிலும் எப்படியெல்லாம் உயிர்களுக்கு அன்பு செலுத்துகின்றீர்களோ அந்த அன்பு உங்களுக்கு எப்படி வந்து சேரும் என்றால் இன்பமாக வந்து சேரும். நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்குத்தான் இந்த பிறப்பெடுத்துள்ளீர்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டும். யாருக்குத்தான் துன்பமில்லை? துன்பமில்லாமல் இருக்கின்றோமா? வரும்போது மேடையிலே விளையாடினோம், இங்கு முடிவாகி போகையிலே விடை கூறினோம், புரியாத வாழ்க்கையிலே நடமாடினோம்,
இங்கு பிறப்போடு கேள்விக்கு விடையாகினோம். வருவோர்க்கு உலகம் தாய் வீடு, இங்கு வாழ்ந்தோரின் கதை கூறும். அது வெறும் காடு, விட்டுருங்க, அது வேண்டாம். நமக்கு அது இந்த இடத்துல பொருத்தமில்லாத ஒன்று. ஏன்னா எல்லோரும் சென்று சங்கமமாகக்கூடிய இடம் அதுவாக இருந்தாலும் கூட நாம் ஓர் உயிர்களிடத்தில் செலுத்தக்கூடிய அன்பு நம்மை திரும்ப இன்புற்று வாழ்வதற்கு எய்தும். மனித பிறவினுடைய நோக்கமே என்னவென்றால் பிற உயிர்களிடத்தில் அன்பு செலுத்துவதுதான். அந்த அன்பான உணர்வு ஒன்றுதான் நம்மை இன்று வாழ வைத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள். மிகப்பெரிய வள்ளல் பாரி மன்னன், அவனுக்கு முல்லை கொடிக்கு கொண்டு போய் ஒரு தேரை நிறுத்த வேண்டும் என்ற எண்ணம் அவசியமில்லாத ஒன்று. ஏவலாலை சொல்லியிருந்தால் எத்தனையோ தேர்களை கொண்டு போய் நிறுத்தியிருப்பான். ஆனால் வழியில் வரும்போது அந்த முல்லை கொடி வாடி இருக்கிறது, ஓர் உயிர் வாடி இருக்கிறது என்பதை பார்த்த வள்ளல் பெருமான் சொல்வதை போல, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பாரி நினைத்திருப்பானோ என்னவோ எனக்கு தெரியவில்லை. நினைத்ததன் காரணமாக அந்த முல்லை கொடியை தேரினை நிறுத்திவிட்டு முல்லை கொடியை படர விட்டுவிட்டு தன்னுடைய அரண்மனையை நோக்கி சென்று விட்டான். இப்போ எந்த அளவுக்கு ஓரறிவு உயிருக்கு கூட அன்பு செலுத்த வேண்டும் என்ற கருணை ஆறறிவு படைத்த மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கிறது. ஏனென்றால் மனிதன் தொடர்ந்து அன்பை செலுத்த வேண்டும். அன்பு ஆறுயிர்க்கெல்லாம் அன்பு செய்தல் வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். அப்போ அன்பே தவம் என்ற இந்த தத்துவத்தை முறையாக செய்தால் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். இப்போ இன்றைக்கி அன்பு எப்படிங்கிறது எப்படி தெரியுங்களா? ஐந்தறிவை கடந்து ஆறறிவையும் கடந்து 7ஆம் அறிவில் கொண்டு போய் நிற்க வச்சிருக்குது. இந்த 7ஆம் அறிவு தான் என்னன்னு சொல்கிறோம், இந்த தொழில்நுட்ப அறிவு. இந்த தொழில்நுட்ப அறிவில் நல்லனவற்றை எல்லாம் தான் இருக்குது உலகத்தில். பிறப்பன இறக்கும், இறப்பன பிறக்கும். அதுபோல தான் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். நம்பினார் கெடுவதில்லை, இது 4 மறை தீர்ப்பு என்று சொல்லுவது போல நாம் நல்லனவற்றை மட்டும் எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை மேம்படுவதற்கு இந்த அன்பினை ஒரு துணை கருவியாக கொண்டு வாழ வேண்டும். பிற உயிர்களை இம்சிக்காத ஒரு பெருங்குணத்தை நாம் நமக்குள் உருவாக்கி கொள்ள வேண்டும். அதுதானே பண்பு என்று சொல்லுகின்றோம், மரபு என்று சொல்லுகின்றோம். முன்னோர்கள் எப்படி எப்பொருளை செப்பினாரோ அப்பொருளை அப்படியே செப்புவதுதான் மரபு. நம்ம தொடர்ந்து பாருங்கள், எல்லா விழாக்களிலும் சரி, எல்லா நிகழ்வுகளிலும் சரி, நாம் சடங்கு சம்பிரதாயம் என்று வைத்திருக்கின்றோம். நான் நேராக இப்பொழுது வந்தேன், கோவிலுக்குள் சென்றேன். கோவில் பூசாரி அவர்கள் பூஜையெல்லாம் செஞ்சு சாமி கும்பிட்டு எனக்கு திருநீர் கொடுத்தாங்க. அந்த திருநீரை கூட முறையாக வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர், சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர் என்று சொல்லி அந்த பாடல் திரு ஆலவாயான் திருநீரே என்று முடியும். அந்த திருநீரை கூட வைக்கும்போது தலை குனிந்து சிவசிவா என்று வைக்க வேண்டும். நீங்கள் சிவசிவா என்ற மந்திரத்தை எத்தனை முறை உச்சரிக்கிறீர்களோ உங்களுக்கு அத்தனை முறை ஆயுள் நீளும் என்று சொல்லுகின்றார்கள். ஒரு அற்புதமான மந்திரம் சிவ மந்திரம். நீங்கள் பார்க்கும்போது வணக்கம் என்று சொல்வதை விட போற்றியோம் நமச்சிவாயா என்று சொல்லி பாருங்கள். தொடர்ந்து ஒரு மந்திரத்தை உச்சரித்து கொண்டே இருக்கும்போது அந்த மந்திரத்துக்கு பலம் அதிகம். மனிதன் மீது செலுத்தக்கூடிய அன்பு, மனிதன் கடவுள் மீது செலுத்தக்கூடிய அன்புக்கு பெயர் தான் பக்தி என்று நான் குறிப்பிட்டேன். சரி, இப்போ பக்தியில் நாம் முதல்ல என்ன நினைக்கிறோம்னா, இறைவனுடைய திருவடிகளை வணங்க வேண்டும். ஏன்னா எல்லா இலக்கியங்களும் சரி, எல்லா பக்தி பணுவல்களும் சரி, இறைவனுடைய திருவடிகளை தான் போற்றுகின்றன. நம்முடைய முப்பாட்டன் வள்ளுவன் கூட சொல்லும்போது முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அந்த உலகுங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியங்கள் எல்லாமே உலகுன்னு தொடங்குவது தான் மரபு. நீங்கள் கம்பராமாயணம், ஐயா தினந்தோறும் கம்பராமாயணம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதில் உலகம் யாவையும் தாமுலவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்கா என்று அந்த அப்பேற்பட்ட 10,000 பாடலுக்கு சொந்தக்கார கம்பன் உலகை முன்வைத்து தொடங்குகின்றான். அதே போல நம்முடைய முப்பாட்டன் வள்ளுவனார் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று தொடங்குகிறார். அதே போல நம்முடைய 12ஆம் திருமுறையாக இருக்கக்கூடிய பெரிய புராணம் உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன்
இறைவனே வந்து அந்த உலகலாம் என்று அடியெடுத்து கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. அப்போ உலகு என்பதற்கு அத்தனை தன்மை இருக்கிறது, அத்தனை சொந்தம் இருக்கிறது, பந்தம் இருக்கிறது, நிறைய அன்பு இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் நாம். அப்போ இந்த இறைவனுடைய திருவடிகளை வள்ளுவர் என்ன சொல்லுகிறார் என்று பார்த்தால், இந்த பிறவி என்பது எப்பேற்பட்ட பிறவி? பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் என்று குறிப்பிடுகிறார். அந்த கடவுள் வாழ்த்து என்ற அதிகாரத்திலே 10வது திருக்குறளிலே குறிப்பிடுகிறார். நீங்கள் அந்த கடவுள் வாழ்த்தில் இருக்கக்கூடிய அந்த முதல் திருக்குறளை விட்டுவிட்டு மீதி இருக்கக்கூடிய 9 திருக்குறள்களையும் எடுத்துக்கொண்டீர்களானால் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு திருக்குறளுமே என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இறைவனுடைய திருவடிகளை வணங்க வேண்டும். எதுக்காக வணங்கணும்? எதுக்காக நம்ம வணங்கணும்? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ சாதாரணமாக போய் அடுத்தவங்க காலில் விழுகுவோமா? என்னன்னு நினைத்து விழுகிறோம்? கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாலறிவன் நற்றால் தொழாரெனின். எப்பேற்பட்ட கல்வி கற்றிருந்தாலும் சரி, நீங்கள் எம்ஏ பிஹெச்டி டபுள்எம்ஏ என்ன வேணால் படிச்சிருங்க, அதனால் ஒரு பயனும் கிடையாது. கற்றதனால் ஆய பயன் என்கொள் என்றால் வாலறிவன் என, அதாவது இறைவனுடைய அந்த வாலறினுடைய நற்றால் நன்மையே தரக்கூடிய திருவடிகளை தொழவில்லை என்றால் நீ என்ன படிச்சும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்கிறார் வள்ளுவர். அதே போல் அந்த திருக்குறள் அத்தனையும் நீங்கள் பார்க்கணும். இந்த முதல் அதிகாரத்தை முழுவதுமே பார்த்தீங்கன்னா எல்லா திருக்குறளையும் அப்படி தான் சொல்கிறது. நிலமிசை நீடு வாழ்வார், மானடி சேர்ந்தார், எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த திருவடிகளை குறிப்பிட்டே சொல்லிட்டு போவார் வள்ளுவர். ஏன்னா பிறவி என்பது பெருங்கடல், அந்த பெருங்கடலை நீந்த வேண்டும் என்றால் இறைவனுடைய திருவடிகளை பற்றி கொள்ள வேண்டும். அப்போ ஏன் பற்றணும் அப்படின்னா, இன்னொரு திருக்குறளை சொல்கிறார் வள்ளுவர், பற்றுக பற்றற்றான் தாளினை பற்றுக அப்பற்று விடற்கு அப்படிங்கிற. இப்போ நாமெல்லாம் எப்படி இருக்கிறோம் தெரியுங்களா? சந்தோஷமாக இருக்கிறோம், மகிழ்ச்சியாக இருக்கிறோம், வண்டியில் போகிறோம், காரில் போகிறோம், டிவி பார்க்குறோம், சினிமாவுக்கு போகிறோம், சந்தோஷமாக வாழ்க்கையை அனுபவிக்கிறோம். இது எல்லாம் என்ன மாதிரி வாழ்க்கை, எந்த மாதிரி இன்பம்? 2 வகை இன்பம் தான். ஒன்று பேரின்பம், இன்னொன்று சிற்றின்பம். நாம் அனுபவிக்கிறதெல்லாம் இந்த சிற்றின்பம். இது எவ்வளோ நேரம் நீடிக்கு? ஒரு சந்தோஷம் எவ்வளோ நேரம் நீடிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 செகண்ட் அல்லது 20 செகண்ட் யோசித்து பார்க்கலாம், அல்லது அரை மணி நேரம், 1 மணி நேரம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவோம்? அதை மறந்துட்டு அடுத்த வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவோம். ஏனென்றால் இந்த மனம் பக்குவப்படவில்லை, சிற்றின்பத்தில் மூழ்கி தவிக்கிறது. அப்போது சிற்றின்பத்தை விடுத்து பேரின்பத்தை காண வேண்டும். பேரின்பமாகிய இறைவனை அடைவதற்குத்தான் நாம் அன்பை தவமாக செய்ய வேண்டும். அந்த அன்பை தவமாக செய்யும்போது, பக்தி மார்க்கத்தில் ஈடுபடும் போது இறைவனுடைய திருவடிகளை நாம் எளிதில் அடைந்து விடலாம். இறைவனுடைய திருவடிகளை சேருவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. அவனருளாலே அவன் தாள் வணங்கி, சிவபுராணத்தில் சொல்கிறாங்க, தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவோர் என்றோன் திருவாசகம் என்னும் தேன். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. அவனுடைய திருவடி என்றும் என் நெஞ்சத்திலேயே இருக்க வேண்டும். அதனால தான் சொல்கிறாங்க, உள்ள பெருங்கோயில் ஊனுடம்போர் ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாயே கோபுர வாசல் தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காலா மணிவிளக்கு என்றார்கள். அப்போ அவனருளாலே அவன் தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன். நான் இன்னைக்கு நேற்று இல்லைப்பா, என்னுடைய 7 ஜென்மமாக நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த 7 ஜென்மத்தினுடைய பிறவி தான் என்னை இங்கே பேச வச்சுட்டு இருக்குது, உங்களெல்லாம் கேட்க வச்சுட்டு இருக்குது, அவ்வளோதான். அதனால் என்னென்னா, அவனருளாலே அவன் தாள் வணங்கி. வள்ளுவர் சொல்லுவார் இன்னொரு திருக்குறளில், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இந்த மெய் தாங்க அத்தனை ஆட்டி விற்குது. மெய்னா 2 அர்த்தம், ஒன்று உடம்பு, இன்னொன்று உண்மை. நீங்கள் யார் என்ன பேசினாலும் என்னென்னா யோசிக்கணும், இப்படி பேசிட்டு போனாங்களே இது சரியா? அப்போது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது தான் அறிவு என்று சொன்னார்கள். அப்போ அவனருளாலே அவன் தாள் வணங்கி, அப்போ இறைவனுடைய திருவடிகளை நாம் வணங்க வேண்டும். இதைவே
பெரியாழ்வார் எப்படி சொல்கிறாருன்னா, செவ்வடி செல்வி திருக்காப்பு என்று சொல்லுகிறார். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 ஆண்டு மல்லாண்ட தின்தோல் மணிவண்ணா நின் செவ்வடி செல்வி திருக்காப்பு. உன்னுடைய சீரிய சிவந்த அடிகள் எனக்கு என்ன செய்து திருக்காப்பு என நான் தவறும்போது என்னை தாங்கி பிடிக்கக்கூடியதாக இருக்கிறது. நான் ஆனந்தம் அடையும் போது என்னை பரவசம் அடைய செய்வதாக இருக்கிறது. இறைவனுடைய திருவடிக்கு அப்பேற்பட்ட பேருடையதாக இருக்கிறது. அதனால்தான் சிவபுராணத்தில் நான் சொன்ன மாதிரி தான், அவனுடைய அருளாலே அவன் தாள் வணங்கி சிந்தை மகிழ நாம் சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் என்று சொல்லுகிறார். அதே போல் நம்ம பெருமாள் கோயிலுக்கெல்லாம் போனால் சடாரி வைக்கிறாங்க. இந்த சடாரியில் என்ன இருக்குது? நாம் நினைக்கிற ஒரு கப்பு மாதிரி ஒரு தொப்பி மாதிரி வைக்கிறாங்க அப்படின்னு, அப்படி அல்ல. அது இறைவனுடைய திருப்பாதங்கள் அதில் இருக்குது. அப்போ திருப்பாதங்களை நம்முடைய தலையிலே தாங்கிக் கொள்கின்றோம். தலையிலே தாங்கிக் கொள்ளும் போது இறைவா என்னுடைய துன்பங்களை எல்லாம் நீக்கி எனக்கு என்றும் இன்பமாகிய வாழ்வே தர வேண்டும். அந்த இன்பம்ங்கிறது நீங்கள் தயவு செய்து சிற்றின்பம் என்று மனதில் கொண்டு விடாதீர்கள். அது இறைவனை அடையக்கூடிய பேரின்பத்தை நல்க வேண்டும் என்பதை நாம் மனதில் இருத்தி கொள்ள வேண்டும். இப்போ மனிதர்களுடைய காலெல்லாம் நம்ம பார்த்திங்கன்னா நல்ல விசேஷங்களாக எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு பிறந்த நாளாக இருக்கட்டும், ஒரு திருமண நாளாக இருக்கட்டும், ஒரு பெரிய ஒரு வளைகாப்பு சீமந்தம் நடைபெறக்கூடிய நாளாக எல்லாம் பார்த்தீங்கன்னா உடனே திருமணம் முடிந்த உடனே என்ன சொல்கிறாங்க? ஏங்க பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க? ஆசீர்வாதம் வாங்காமையும் கூட போகலாம். அர்ச்சதை போட்டாச்சு, அடுத்த நிமிஷம் சாப்பிட்டாச்சு, வேலை முடிஞ்சது, போயிட்டே இருப்பாங்க. எதுக்கு பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க? நல்ல ஆசீர்வாதம் நல்ல வாழ்ந்தவர்கள் என்பதை விட அவர்கள் கடவுளுக்கு சமமானவர்கள். நாம் கடவுளை கண்டதில்லை. கண்டவர் விண்டிலை, விண்டவர் கண்டிலை. ஒவ்வொரு பெரியவர்களுமே வாழ்ந்தவர்கள் எல்லோருமே நம்முடைய தாத்தா பாட்டி அப்படியே வச்சுக்கோங்க, அப்பத்தா அப்பாரு அப்பச்சி அமிச்சி யாரை வேணால் வச்சுக்கலாம். யாராக இருந்தாலும் வாழ்ந்தவர்களிடம் ஆசி வாங்குவது என்பது அந்த கடவுளே நமக்கு ஆசீர்வதிப்பது போல. அதே போல் சொல்லும்போது அந்த வார்த்தை பாருங்கள், நீடூழி வாழ்க, வாழ்க வாழ்க, 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. 16 குழந்தைகள் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தாங்க நிறையா பேர். அது 16 செல்வங்கள். இந்த 16 செல்வங்களும் பெற்றாவே பெரிய பேர். அதில் ஒரு 2 செல்வங்கள் பெற்றா கூட பெரிய பேர் தான். இருந்தாலும் அந்த வாழ்த்து என்பது நம்மை வந்தடைய வேண்டும். அதனால்தான் எங்கு சென்றாலும் எப்படி சென்றாலும் பெரியவர்களை கண்டால் நாம் வணங்குவது என்பது நம்முடைய மரபாக முன்னோர்கள் வைத்திருக்கிறார்கள். ஆழ்வார்களுடைய பக்தி பாசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கன்மா நகருளானே. அதாவது என்னன்னா, எந்த ஒரு செயல்பாடு கிடைச்சாலும் எனக்கு தேவையில்லை, உன்னுடைய திருவடிகளை பார்ப்பதும் உன்னுடைய திருமுகத்தை தரிசிப்பதுமே எனக்கு பெருவாழ்வாக நினைப்பேன் என்று சொல்லுகிறார்கள் ஆழ்வார்கள். ஆண்டாளுடைய பக்தியை பற்றி நீங்கள் நேற்று கேட்டிருப்பீங்க. கோதை திருமொழி என்று நம்ம சந்திரபிரியா அம்மா வந்து பேசியிருப்பாங்க. ஆண்டாளுடைய கனவை பற்றி நீங்கள் பார்க்கணும். அந்த 10 பாடல் எடுத்து பார்த்தீங்கன்னா மிக அற்புதமான கனவு. எந்த அளவுக்கு கடவுள் மீது தீராத அன்பு வைத்திருந்தால் கடவுளையே கணவனாக ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்று துணிந்திருப்பாள் ஆண்டாள். அது எவ்வளோ வர்ணனை பாருங்கள். நாமளாம் நினச்சி பார்க்காத வர்ணனை. ஒரு யானை வந்தாவே நம்மளால் பார்க்க முடியாது. ஐயோ யானை வருதுன்னு ஒரு பயம் இருக்குது. இருந்தாலும் பாகனோட வந்தால் ஓ சரியான. வாரணம் 1000 சூழ வளம் செய்து நாரண நம்பி நடக்கின்றான் என்றதிர் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கனா கண்டேன் தோழி. ஒரு யானையா? வாரணம் 1000 யானைகள் புடைசூழ அப்படி திருமால் உட்கார்ந்துட்டு வர்றார். வாரணம் 1000 சூழ வளம் வந்து நாரணன் நம்பி. ஏன் நம்பின்னு சொன்னா? நாரணன் சொல்லி விட்டுருக்கலாம், நாராயணன் சொல்லி விட்டுருக்கலாம். நம்பி என்றால் ஆடவர்களில் சிறந்தவனுக்கு பெயர் நம்பி, ஒழுக்கமானவன். வள்ளுவர் சொல்கிறார் இல்லையா, ஒழுக்கம் வெளுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இந்த ஒழுக்கம் வந்து உயிரை விட மேலானது. அது மாதிரி வாரணம் 1000 சூழ வளம் வந்து நாரணன் நம்பி. சரி, என்ன அப்படி ஆண்களுக்கு தான் நம்பிங்கிறாங்க, நல்ல ஒழுக்கத்தில். பெண்களுக்கு இல்லையா? பெண்களில் ஒழுக்கத்தில் சிறந்தவர் நல்ல பெண்களுக்கு பெயர் நங்கை. அதனுடைய திரிபுதா
நம்முடைய கோவை மாவட்டத்தில் கணவனுடைய மனைவியினுடைய தங்கைக்கு பெயர் நங்கையா என்று வைத்தார்கள். ஏனென்றால் கணவன் எப்படி நல்லவனோ அதை போல அவர்கள் குடும்பத்தில் இருப்பவர்களும் நல்லவர்கள். எப்படி தாய்மாமன் உறவு மிகப்பெரிய உறவாக சொல்லப்படுகிறதோ, ஆறாரோ ஆறிராரோ யாரடிச்சு நீயழுதார் அடிச்சாரை சொல்லியலு ஆக்கினைகள் பொட்டிடுவோம் மாமன் அடித்தாரோ மல்லிகைப்பூ செண்டாலே. அங்கே பாருங்கள், மாமனுக்கு மட்டும் எவ்வளோ கௌரவம்னு பாருங்கள். மாமன் அடித்தாரோ மல்லிகைப்பூ செண்டாலே. அடுத்த வரி தான் ரொம்ப மோசம். அத்தை அடித்தாலோ அரளிப்பூ தண்டாலே. என்ன பாவம் பண்ணுச்சு? வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணை தான் உயர்த்தி பேசணும். இருந்தாலும் நம்முடைய திருநாட்டில், நமக்கு தெரிஞ்சு நான் கொங்கு நாட்டை பற்றி பேசுகிறேன், கொங்கு நாட்டில் தாய்மாமன் உறவு என்பது மிகச்சிறந்த உறவு. இறந்தாலும் சரி பிறந்தாலும் சரி எல்லாவற்றுக்கும் தாய்மாமனின்றி எந்த ஒரு சீரும் சடங்கும் நடைபெற்றது கிடையாது. அதனால் உறவு முறை என்பது, நங்கை என்பதை கணவர் எப்படி நல்லவரோ அதை போல கணவருடைய தங்கையும் அல்லது அக்காவும் நல்லவர்கள். நங்கையா என்று சொன்னார்கள். பெண்களில் சிறந்தவளுக்கு நங்கை என்றும் ஆண்களில் சிறந்தவருக்கு நம்பி என்றும் வைத்தார்கள். நம்பி அகப்பொருள் என்றே ஒரு இலக்கண நூல் இருக்கிறது. ஆடவர் எப்படியெல்லாம் ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும் என்பதை குறிப்பதாக அந்த நூல் இருக்கிறது. சரி, இங்கே வந்துடுவோம். இங்கே போயிட்டோம். வாரணம் 1000 சூழ வளம் வந்து நாரண நம்பி நடக்கின்றான் என்றதிர் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கனா கண்டேன் தோழி. முத்துடை தாமம் நிறைதாழ்ந்த பந்தத்தில் மைத்துனன் நம்பி, அங்கே நம்பிதான், மைத்துனன் நம்பி மதுசூதனன் வந்து என்னை கைத்தலம் பற்ற கனா கண்டேன் தோழி. இந்த கைத்தலம் பற்றுதல் எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் பாருங்க. நீங்கள் ஒரு கணவன் மனைவிக்கு ஏன் சுண்டு விரலில் இப்படி கோர்க்கிறாங்க? ஏன் இப்படி கோர்த்துருக்கலாம், பெருவிரலில் கோர்த்துருக்கலாம், இப்படியும் கூட நினச்சிருக்கலாம். ஏன் சுண்டு விரலில் கோர்க்குறாங்க? யோசிச்சு பாருங்கள், எனக்கு தெரியாது. சரிங்களா? நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இல்லைன்னா அது கடைசியில் முடிஞ்சால் சொல்கிறேன். நேரம் இருந்தால், நேரத்தின் அருமை கருதி இருந்ததுன்னா சொல்லலாம், அப்படி இல்லைன்னா விட்டுருவோம். அந்த கை விரல் பிணைப்பு இருக்குது பார்த்தீங்களா? அந்த பிணைப்பு என்பது அதான் கைத்தலம் பற்ற கனா கண்டேன் தோழி. கைத்தலம் பற்றுவது அவ்வளோ சீக்கிரம் பற்றிட முடியாது. நீங்கள் பாருங்கள், என்ன யார்கிட்ட வேணால் ஒரு கையை கொடுக்கறது கொடுக்கும்போது பார்த்தோம்னா அந்த உள்ளன்போடு இணைதல் தான் அந்த கைத்தலத்தினுடைய தன்மை. அது ஒரு சாதாரணமாக ஒரு நண்பரிடம், ஒரு தோழியிடம் அப்படி ஒரு கைகளை குலுக்கிக் கொள்வது அவர்களை பாராட்டு முகமாக செய்கின்றோம். ஒரு கணவன் மனைவியோடு கைகளை இணைத்துக் கொள்வது என்பது வாழ்நாள் முழுவதும் வரக்கூடிய பிணைப்பு. அது எப்படி இருக்க வேண்டும்? அன்பு நிறைந்ததாக இருக்க வேண்டும். அதனால தான் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் என்கின்றார் வள்ளுவர். தான் அன்பினுடைய இல்வாழ்க்கை சொல்கிறாங்க இல்லையா? அன்பினுடைய இல்வாழ்க்கை கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லும்போது அப்படி தான் அறனெனப்பட்டதே இல்வாழ்க்கை அதுவும் பிறன் பழிப்பதில்லாயின் நன்று என்று சொல்கிறார் வள்ளுவர். அப்போ அறத்தோடு நிற்கக்கூடிய வாழ்வு வாழ்வதற்கு தான் அந்த கைகளை நாம் பிணைத்து கொள்கின்றோம். அந்த பிணைப்பு என்பது ஒரு அன்பினை, ஒரு பாண்டிங் என்று சொல்லுகிறோம் இல்லையா, அந்த ஒரு இணைப்பை ஏற்படுத்தும். அது எப்படி இருக்க வேண்டும் என்றால் வாழ்நாளின் கடைசி வரை வருவதாக இருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லுவதற்காகத்தான் இந்த சுண்டு விரலினை அப்படி இணைத்து, அதுவும் பிறருக்கு தெரியாத வண்ணம் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கர்ச்சீப்போ அல்லது அந்த ஒரு துணியோ வைத்து சுற்றி விடுகிறார்கள். ஏனென்றால் உனக்கும் எனக்குமான வாழ்வு, பாவேந்தர் அழகாக சொல்வார், நீ எனல் நான் எனல் ஒன்றே நம் நெஞ்சில் விளைவது வாழ்வு. சாதாரண வாழ்க்கை வாழ்றதில்லை, நம் நெஞ்சத்திலே பரிமாறிக்கொள்ளக்கூடிய வாழ்க்கை தான் அகத்தினுள் நிகழக்கூடிய வாழ்க்கை என்பது திருமண வாழ்க்கை. அதைத்தான் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு கலவாமை வேண்டும் என்பார். அந்த உள்ளன்போடு இருக்கக்கூடிய அந்த அகத்தினுடைய வாழ்க்கையை சொல்வதற்குத்தான் அந்த விரல்களை இணைத்து கொள்கின்றார்கள். ஆண்டாளுடைய அந்த மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றுத முத்துடை தாமம் நிறைதாழ்ந்த பந்தத்தில் மைத்துனன் நம்பி மதுசூதனன் வந்து என்னை கைத்தலம் பற்ற கனா கண்டேன் தோழி. அப்படியெல்லாம் இருக்கிற ஆண்டாளுடைய பக்தி சிறப்பை நீங்கள் அன்பினுடைய வெளிப்பாடை நீங்கள் அந்த 10 பாடல்லையும் பார்க்கலாம். ஒவ்வொரு பாடலையுமே என்னென்னா அந்த கனவு என்பது மெய்ப்பட வேண்டும் என்பதை குறிப்பாகவே உணர்த்தி கொண்டு போவாள் ஆண்டாள். ஆண்டாள் ஏன் ஆண்டாள்னு பேர் வந்துச்சு நேற்று அம்மா சொல்லியிருப்பாங்க, தெரிஞ்சிருக்கும். ஆண்டவனையே ஆண்டு கொண்டதால் ஆண்டாள் என்று பெயர் வைத்தாது. இயற்பெயர் கோதை, ஆண்டாளுடைய இயற்பெயர் கோதை. ஆனால் ஆண்டவனையே
ஆட்கொண்டதால் என்று சொல்லலாம், ஆட்சி செய்யதால் என்று சொல்லலாம். ஏனென்றால் வீட்டில் மீனாட்சி ஆட்சிதான் வெற்றி பெறும். வெளியில் வேணால் பேசிக்கலாம், நான் எல்லாம் அப்படிங்க இப்படிங்க அப்படின்னு. ஏன்னா மதுரையில் எப்படி மீனாட்சியோ அதே போல தான் வீட்டில் சில பழைய காமெடி தான். சிதம்பரமா மீனாட்சியா, சிதம்பரமா மதுரையா என்று கேட்டால் நாமெல்லாம் பெருமைக்கு அதெல்லாம் நான் தாங்க வீட்டில் பெருசா அப்படின்னு அப்படிலாம் கிடையாது. ஏன்னா எந்த வீட்டில் பெண்கள் ஆட்சி செய்கிறார்களோ, இன்னும் கொங்கு நாட்டில் பாங்க கொத்து சாவி யார்கிட்ட இருக்குதுன்னு கேட்டால் கரெக்டாக அம்மா கிட்ட தான் இருக்குதும்பாங்க. ஏன்னா அதாவது ஒரு பெண் என்பவள் தாய்மை குணமுடையவள், அவளிடத்திலிருந்துதான் அன்பு என்பது தொடங்குகின்றது. நீங்கள் பிறந்தவுடன் கதறி அழுகிறீர்கள், அதற்கு தாய் பாலூட்டுகின்றாள். பாலூட்டுவதற்கு அன்பு என்ற ஒன்று சுரந்திருப்பதால் தான் பால் என்ற ஒன்று சுரந்து அந்த மகவை வளர்க்க செய்கிறது. ஏனென்றால் தாய்மையிலிருந்து தான் நம்முடைய அன்பு தொடங்குகிறது. தந்தை அன்பு வேறு, தோள் மீது போட்டுக்கொள்வதும் அவனை ஆளாக்கி பார்க்க வேண்டும் என்ற ஆசை கொள்வதும் அது தந்தையினுடைய அன்பு. ஆனால் தாய் அன்புக்கு இணையான ஓர் அன்பு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அதனால தான் தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, 1000 உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை என்று சொல்லுவார்கள். அது மாதிரி நம்ம அந்த தாயினுடைய தன்மை மிக அருமையான ஒரு பண்பு. அதே போல் தேவாரத்தை நாம் எடுத்துக்கொண்டோமானால் 12 திருமுறைகள் இருக்கிறது. என்னுடைய இந்த 12 திருமுறையில் ஒரு சில பாடல்களை மட்டும் சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்யலாம் என்று இருக்கின்றேன். மணி 8:25, இன்னொரு அரை மணி நேரம் பேசலாங்க. அரை மணி நேரம் பேசலாம். இந்த தேவாரம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, அதாவது சைவர்களுக்கே உரியது தேவாரம், வைணவர்களுக்கு உரியது ஆழ்வார்கள் பாடிய 4000 திவ்ய பிரபந்தம். திவ்யம் என்றால் பூரணம் என்று அர்த்தம். அதே போல் தேவாரம் என்ற தே கூட்டல் ஆரம், பாடல்களால் பாமாலை சூடி இறைவனை வணங்குவது. இறைவனை வணங்குவதற்கு பல முறைகள் இருக்கின்றன. நான் தான் சொன்னேன், நினைக்கந்தோறும் காணந்தோறும் பேசுந்தோறும் அப்படின்னு. மெய் மனம் மொழிகளால் வணங்க வேண்டும். மெய் இந்த உடம்பால் வணங்குறோம், இறைவா அப்படின்னு போய் நின்று அமைதியாக நம்ம இறைவனை வணங்குகின்றோம் ஒன்று. இன்னொன்று மொழியால் வணங்குகின்றோம். மொழியால் வணங்குறது தான் மந்திரம், பாசுரங்கள், இவையெல்லாம் சொல்கிறோம். இப்போ நம்ம ஒரு உதாரணம் சொன்னோம், ஒரு காயத்ரி மந்திரம் சொல்கிறோம்னா, ஓம் பூர்போசவக தத்சவிதிர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி தியோ யோனோ பிரச்சோதயாத் அப்படின்னு சொல்லிடுறோம். இது யாருக்கு புரிஞ்சுது? புரியலாம், புரியாமல் இருக்கலாம். ஆனால் இதவே ஒரு தேவார பாடலை சொல்கிறோம். தோடுடைய செவியின் விடையே நீயோர் தூவென் மதிசூடி, காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கல்வன், ஏடுடைய மலரான் முனைநான் பணிந்தேத்த அருள் செய்த, பீடுடைய பிரம்மாபுரம் ஏவிய பெம்மானிவனன்றே. பிரம்மாபுரம் சீர்காழி, சீர்காழியில் அப்படி தோணியப்பர் மேல் இருக்கார். இவங்கெல்லாம் கரையில் இருந்துட்டு அந்த குழந்தை அழுகிறார். ஞானசம்பந்த பெருமான் குழந்தை இறைவனே வந்து பாலூட்டுவதாக அந்த கருத்தை சொல்லப்படுகிறது, ஐதீகமாக கருதப்படுகிறது. தோடுடைய செவியின் விடையே நீயோர் தூவென் மதிசூடி. தோடுகளை அணிந்த இறைவன், தலையிலே நல்ல நிலாவை அணிந்திருக்கக்கூடிய இறைவன், தோடுடைய விடையே நீயோர் தூவென் மதிசூடி, காடுடைய சுடலை பொடி பூசி. நீ எப்பேற்பட்டவன்? சுடுகாட்டிலே இருக்கக்கூடிய சாம்பலை எடுத்து பூசிக்கொள்ளக்கூடிய இறைவனாக இருக்கின்றாய். காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கல்வன். இந்த வார்த்தைக்கு வேண்டிதான் சொன்னேன். என்னுடைய உள்ளத்தை நீ கவர்ந்திருக்கிறாய். உள்ளத்துக்குள் உள்ளானடி இறைவன். இதை நீ அறிந்து கொண்டால் நீதான் தலைவன் என்று சொல்லுகிறார்கள். அப்போ அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனை எப்படி இனம் காண முடியும்? மனதால் இனம் காண முடியும். அதைத்தான் பூசலார் சொன்னார். அதை எதையும் கோயில் கட்டலான்னு ஏதோ வேண்டி பார்க்குறாரு, கேட்டு பார்க்குறாரு. கேட்ட இடத்தில் பொருள் எதுவும் கிடைக்கவில்லை. உடனே உட்காந்துட்டார் தியானத்தில். அதுதான் அன்பிறந்த தவம். அந்த தவத்தில் உட்கார்ந்து என்ன பண்ணுறாரு? அவரே உடம்புக்குள்ளே எல்லாத்தையும் கோயில் கட்டுற மாதிரி ஒரு இதெல்லாம் பண்ணி ஒரு கும்பாபிஷேகம் குடமுழுக்கும் கூட நடத்திடுறார். அப்போது அந்த உள்ளத்துக்குள் இருக்கக்கூடிய இறைவன் எப்படி அன்பால் உள்ளம் கவர் கல்வன். தோடுடைய செவியின் விடையே நீயோர் தூவென் மதிசூடி, காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன், ஏடுடைய மலரான் முனைநான் பணிந்தேத்த அருள் செய்த, பீடுடைய பீடு பெருமை நிறைந்த பிரமாபுரத்தில் வாழக்கூடிய இறைவா, என்னுடைய துன்பத்தை எல்லாம் நீக்கி என்னுடைய உள்ளத்தை கவர்ந்து எனக்கு நல்லதை செய்வாயாக என்று ஞானசம்பந்த பெருமான் பாடுகின்றார்.
அப்போ அங்கே வந்து உள்ளம் கவர் கல்வன் என்று சொல்லக்கூடியது அந்த அன்பை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா நாள்களாலும் கோள்களாலும் ஏற்படக்கூடிய தீமைகள் எல்லாம் அகன்று நன்மைகள் வருவதற்காகவே நாம் நாளும் ஒரு நிமிடம் கோளறு பதியத்திலே ஒரு பாடல், நாளும் கோளும் செய்யக்கூடிய அந்த துன்பங்களிலிருந்து விடைபடுவதற்காகவே எப்படியெல்லாம் நாம் அந்த பாடலை பாடிக்கொண்டிருக்க வேண்டும். வேயுறு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால், இங்கே உளமே புகுந்த அதனால், அங்கே உள்ளம் கவர் கல்வன். இதெல்லாம் இதுக்கு கோடிட்டே வாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா அன்பின் மிகுதியில் எப்படியெல்லாம் இருக்கிறாரு, எப்படியெல்லாம் அடியார்களை இறைவன் ஆட்கொள்ள செய்தான். அன்பு இருந்தால் யாரை வேண்டுமானாலும் நாம் நெருங்கி விடலாம், யாரை வேணால் வசியம் செஞ்சிடலாங்கிறீங்க இல்லையா? அது மாதிரி தான் நீங்கள் தாய் தந்தையாக இருக்கலாம். ஒரு குழந்தையினுடைய அன்பை பெறுவதற்கு நீங்கள் செலுத்தக்கூடிய அந்த கருணை என்ற ஒரு பார்வை போதும். வேயுறு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உள்ளம் புகுந்த அதனால், ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்த்து மிகவே. யாரெல்லாம் இதை தொடர்ந்து பாராயணம் செய்து கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு இந்த நாள்களாலும் கோள்களாலும் ஏற்படக்கூடிய தீமைகள் ஒன்றும் நம்மை நெருங்காது இருந்துவிடும். அப்போ என்னென்னா நாம் வந்து எங்கே ஒரு பயணம் போகிறதா இருந்தாலும் தைரியமாக போகலாம். சிலரெல்லாம் என்னென்னா ராகு வருது கேது வருது எது வந்தால் எனக்கு என்ன என்று அவரே சொல்லும்போது, சிறு வயது பாலகனை சொல்லிட்டு போகும்போது நமக்கெல்லாம் என்ன, நாம் தாராளமாக சென்று வரலாம் என்பதை நம்மால் உணர முடிகிறது. அதே போல் அடுத்து ஞானசம்பந்தருடைய 3வது தேவாரம், நான் திருமுறைகள் 12 முதல் திருமுறையில் முதல் பாடலை சொன்னேன். 2ஆம் திருமுறையில் வேயுறு தோழிபங்கன், 3ஆம் திருமுறையில் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க ஓதுவார் தம்மை நன்னெறி குய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. இங்கே என்ன சொல்கிறாரு? இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். என்னன்னு சொல்லணும்? நமச்சிவாய நமச்சிவாய என்று சொல்லிக்கொண்டே போகணும். அது எப்படி சொல்லணும்? காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க ஓதுவார் தம்மை நன்னெறி குய்ப்பது வேதம் நான்கினும் மெய். வேதம் ரிக் யஜுர் சாமம் அதர்வனம் என்று சொல்லக்கூடிய வேதத்தை விட உயர்ந்த ஒரே சொல் நமச்சிவாய மந்திரம். அவ்வளோதான். நீங்கள் யார் நமச்சிவாயத்தை சொல்கிறீங்களோ அவர்களுக்கு வீடு பேர் நிச்சயம் உண்டு. யாரும் வந்து நரகத்துக்கு போகவே மாட்டாங்க, நேரடியாக சொர்க்கத்துக்கு தான் செல்வார். அதற்கு ஒரே ஒரு மந்திரம், நீங்கள் தொடர்ந்து நமச்சிவாய என்று சொல்லி வைணவர்கள் சொல்லுவார்கள். எப்படி திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கு முருகார் என்று சொல்லுவார்கள், அதை போல திருவாய்மொழிக்கு உருகாதார் ஒருவாய்மொழிக்கும் உருகார் என்று சொல்லுவார்கள். அதில் எப்படி அவர் வைணவர்களாக இருக்கிற ஓம் நமோ நாராயணா என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அதை போல நான் சீதாராமன் என்பதற்காக சொல்லவில்லை, நான் சுத்த சைவன், என்னுடைய பெயர்தான் சீதாராமன். அப்படி அந்த ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க அப்படின்னா என்ன, எப்போவுமே அழுதுகிட்டே சொல்லணும்னு அர்த்தமா? அப்படி இல்லை, ஊன் உருக பாட வேண்டும். அப்படின்னா இறைவனோடு ஒன்றி போய்விட வேண்டும். அப்போ தான் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க ஓதுவார் தம்மை நன்னெறிக்கு உய்ப்பது. அப்போ நல்ல நெறின்னு ஒன்று இருந்தால் தீய நெறி ஒன்று இருக்கிறது. அந்த தீய நெறி என்ற சிற்றின்பத்தை வளர்த்துவதற்கு நல்ல நெறி என்பது நமச்சிவாய என்று மந்திரம். கண்ணீர் மல்க ஓதுவார் தம்மை நன்னெறி குய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது. மெய்ப்பொருள் உண்மை பொருள் என்னவென்றால் நமச்சிவாயா என்ற மந்திரம் என்று சொல்லுகின்றார்கள். சரி, அடுத்தது பார்த்தோம்னா 4ஆம் திருமுறைக்கு போனோம்னா, இல்லத விளக்கது இருள் கிடப்பது சொல்லத விளக்கது சோதியாவது பல்லத விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே. அங்கே திருநாவுக்கரசர் 80 வயது முதியவர். இது நீங்கள் பெரிய புராணம் வரும்போது அப்பூதி அடிகளாருடைய ஒரு கதையை சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கெல்லாம் தெரிந்த கதை தான், அது சொல்கிறேன். இப்போ அவர் சொல்லும்போது என்னென்னா, என்ன இருந்தாலும் ஒரு விளக்கேற்றும் போது என்ன, அந்த ஒளி என்பது எதை குறிக்கிறது? இருளை போக்குவதாக ஒரு குறியீடு, இருளை போக்கும் ஒரு குறியீடு தான் ஒளி. அப்போ அந்த ஒளி என்பது என்னத்தை சொல்ல வருது சொல்லுங்கள்? நம்முடைய மனதில்
மாயை, கண்மம், ஆணவம் இப்படிங்கிற மாயையெல்லாம் சூழ்ந்து இருளாக இருக்கிறது. அந்த இருளை போக்குவதற்கு தினந்தோறும் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு திருவிளக்கை வீட்டில் ஏற்றி வைத்து இந்த பாடலை சொன்னீர்களானால் உங்களுக்கு இருக்கக்கூடிய மனதில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாம் நீங்கும். சிற்றின்பத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த மோகமெல்லாம் நீங்கி பேரின்பத்திற்கு வெளிச்சமாகிய பாதை காட்டும். வெளிச்சமாகிய பாதை காட்டுவதற்கு நமச்சிவாய என்ற மந்திரம்தான் முக்கியம் என்று சொல்கின்றார். அதை எப்படி? இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதியாவது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கு என்பது நமச்சிவாயவே என்று சொல்லுகிறார். அப்போ நம்ம ஒவ்வொரு பாடலையும் இப்படியே பார்த்துட்டே போகணும். நேரத்தின் அருமைக்கு கொஞ்சம் வேகமாக போகிறேன், அடுத்த பாடலுக்கு போவோம். இப்படி போய் சொல்லிகிட்டே போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சம்பந்த திருவாசகத்தில் பார்த்தீங்கன்னா திருவாசகத்தில் நீங்கள் சொல்லிகிட்டே போகலாம். கண்ணுதலான் தன்கருணை கண்காட்ட வந்த இது என்னுதற்கேட்டார் எழிலார் கலலறைஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொலியாய் எல்லை இல்லாதான் நின் பெரும் சீர் பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் புல்லாகி பூடாகி புழுவாய் பல்விருதமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான். அடுத்த வரி ரொம்ப முக்கியம். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இங்கு வீடுற்றேன். நான் சும்மா எனக்கு வீடு பேர் கிடைக்கல. எப்படி? நாயிற்கடையாய் கிடந்த அடியேற்று நீ எப்பேற்பட்டவன் தெரியுமா? தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே. அதாவது இன்னொரு பாட்டில் சொல்லுவார், பால் நினைந்தூட்டினும் தாயினும் சாலப்பறிந்து என்று சொல்வார். அதாவது அம்மாவுக்கு குழந்தை அழுகிறது பசிக்குத்தான் பால் ஊட்டுவா, ஆனால் நீ அதை விட ஒருபடி முன்னுக்கு போயிட்ட. தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சொடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே பாசமாம் பற்றறுத்து அந்த பற்றுகளை எல்லாம் அறுத்து பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சங்கட பேராது நின்ற பெருங்கருணை பேராறு யாருன்னா இறைவா நீ மட்டும்தானு மாணிக்க வாசக பெருமான் சொல்கிறார். அதுதான் அந்த பாட்டு முதல்ல சொன்னேன். திணைத்துணை உள்ளதொரு பூவினில் தேன் உண்ணாது நினைத்தோறும் காண்தோறும் பேசுந்தோறும் சொன்னவருக்கு ஒரு திருப்தி வரல. உடனே போட்டார் அடுத்த ஒரு சொல்ல, எப்போதும். எப்போ நான் உன்னை தாண்டா நினச்சிருக்கிறேன் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? யா உன்னை நினைக்காத நாளே இல்லையான்னு. நீங்கள் பக்தி மேலீட்டில் உள்ளே போயிட்டீங்கன்னா என்ன, சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா தூக்கத்துலேயும் நமச்சிவாயை சொல்லிகிட்டே போயிட்டே இருப்பாங்க. நீங்கள் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போனீங்கன்னா தெரியும், லட்சோப லட்சம் மக்கள் போயிட்டுருக்குறாங்க. எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் போகிறாங்க. அந்த சிவபுராணமாகட்டும் திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார், மிக அற்புதம். நீங்கள் அப்படியே அடுத்தது போனீங்கன்னா திருமந்திரத்துக்கு போனோம்னா ஒன்றே குலம் ஒருவனே தேவன். நீங்கள் பாருங்கள், கடவுள் எத்தனை கடவுள் வேணால் இருக்கலாம், ஆனால் நமக்குள்ளே இருக்கக்கூடியது ஒன்றே ஒன்று தான். இந்த கடவுள்னு எதை சொல்கிறோம்னு நினைக்கிறீங்க? இந்த பிராணன். இந்த பிராணன் நம்ம இந்த உடம்பு மீது எவ்வளவு அக்கறை வச்சுருக்கிறோம். உடம்பை நேசிக்காதவர்கள் யாராவது உண்டா? எதுக்கு நேசிக்கிறோம்? உயிரோடு இருக்கணும், அழகாக இருக்கணும், 4 பேர் பார்க்கணும், 4 பேர் சொல்லணும் அப்படிங்கிறத தாண்டி பிறருக்கு நல்லது செய்ய வேண்டும், எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும்ங்கிறான் பாரதி. நீ என்ன நினைக்கிறையோ அதை முடிச்சிருவ. அதுக்கு என்ன? நல்லவை எண்ணல் வேண்டும். அதுக்கு என்ன வேணும்? திண்ணிய நெஞ்சம் வேண்டும். திண்ணிய நெஞ்சம்னா மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே தெளிவு வேண்டும். திண்ணிய நெஞ்சம் மட்டும் இருந்தால் பத்தாது, அடுத்தது சொல்கிறான் தெளிந்த நல்ல அறிவு வேண்டும். பண்ணிய பாவம் எல்லாம் பரிதி முன் பணியை போல நன்முன் இங்கியாவும் நசித்திடல் வேண்டும் அண்ணாய். இதுக்கெல்லாம் ஒட்டு மொத்தமாக என்னென்னா மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே தெளிவு வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், வேண்டிய பொருள் கைப்பட வேண்டும். அதில் சொல்லுவான் பெரிய கடவுள் காக்க வேண்டும்னு சொல்லி முடிப்பான் பாரத். அப்போது இந்த திருமந்திரத்தில் பார்க்கும்போது யாவர்க்குமாம் இறைவற்கு ஒரு பச்சிலை. நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம், ஏதோ ஒரு பூவை வாங்கிட்டு போகிறோம். இந்த அடியார்கள் எல்லாம் எப்படி தெரியுங்களா? ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்கினார். நீங்கள் கையில் திருவோடு கொடுத்தாலும் சரி, ஒரு 4 கிலோ துபாயிலேருந்தெல்லாம் கொண்டு வராங்க இல்லையா, அது மாதிரி பெரிய பெரிய பிஸ்கட், தங்க பிஸ்கட் கொண்டு வந்து கொடுத்தாலும் சரி, இதை பாட்டு அப்படியா போ அப்படின்னு போட்டுருவாங்க. ஏன்? பற்று இல்லை, பொருள் மீது பற்று இல்லை, இறை மீது பற்று உண்டு. பற்றுக பற்றற்றான் தாளினை பற்றுக பற்று விடட்டு என்று சொல்லுவது போல இந்த சிற்றின்பத்தை எல்லாம் விட்டு விளையல். அதனால்
துறவு என்று சொல்லுகிறார் வள்ளுவர். துறவு அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அருமையாக சொல்லுவார். துறவரம் என்பது ஆசைகளை துரத்தல் தான் துறவரம். ஆனால் இன்றைக்கி நிறையா பேர் ஆசைகளை வைத்துக்கொண்டு துறவரம் பூண்டு இருப்பதாக சொல்லுகிறார்கள். சரி, அது வேண்டாம். இந்த போலிகளுக்கு நாம் இடம் தர வேண்டாம். அப்போது யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி. ஏன் சொல்கிறாங்க? நம்ம இப்போ கூட இறந்தவங்களுக்கெல்லாம் ஒரு கைப்பிடி உணவை வைக்கிறோம். தந்தையாரோ தாயாரோ அல்லது காலம் சென்ற நம் முன்னோர்களுக்காக நம்ம தினந்தோறும் காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறாங்க. எதுக்காக வைக்கிறாங்க? உண்ணும் போது ஒரு கைப்பிடி. நம்ம வைக்கிற சாப்பாடை முழுமையாக காகமே எடுத்து சாப்பிடுதா? அப்புறம் எல்லா உயிர்களும் சாப்பிடுது. அப்போது திருமந்தர் என்ன சொல்லுது? எல்லா உயிரிடத்திலும் அன்பு செலுத்தணும்னு சொல்லுது. அதனால தான் உண்ணும்போது யாவர்க்குமாம் ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே. முடிஞ்சால் உன்னால் 4 வார்த்தை நல்லது சொல்லு, இல்லைன்னா கம்முனு பைக்கும், பேசாது. ஆனால் நிறையா பேர் என்ன சொல்லுவான்? நல்லது சொல்கிறது போலவே தீய செயல்களில் ஈடுபடுகிறார்கள். நல்லவன் போலவே இருப்பான், அவன் வேண்டாம், அவனை விட்டுருவோம். நமக்கு உண்மையிலேயே உள்ளன்போடு நல்லது செய்யக்கூடியவர்கள் சொல்கிறாங்க இல்லையா, ஏப்பா நமக்குன்னு 4 பேர் இருப்பான்ப்பா அப்படின்னு. அந்த 4 பேர் தான் நல்லவர்கள், நம்மை வழிநடத்தி செல்லக்கூடியவர்கள். சரி, நம்ம நம்முடைய ஆணவம், கண்மம், மாயை இதையெல்லாம் தொலைக்கணும்னா இறைவனுடைய திருவடிகளை வணங்க வேண்டும் என்று சொன்னேன். இப்போ யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே. நம்ம நல்ல உரையை சொல்ல வேண்டும். நான் வரும்போது நிறைய யோசிச்சுட்டுலாம் வந்தேன். இருந்தாலும் என்னென்னா அந்த பதட்டத்தில் நேராக தாமதமாக வந்ததில் சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் மாற்றி தான் சொல்கிறேன். இருந்தாலும் ஒரு முறையாக சொல்வதாக என் மனதுக்கு படுகிறது. என்னை இறைவன் ஆட்கொண்டு கொண்டிருக்கிறான். அதே போல் இந்த 11ஆம் திருமுறையில் காரைக்கால் அம்மையாருடைய புராணம் உங்களுக்கெல்லாம் தெரியும். காரைக்கால் அம்மையார் தலையிலாக கையிலை நடந்து போகிறாங்க, அம்மையே என்று சொல்கிறாங்க. பிறந்து மொழி பயின்று பின்னெல்லாம் காதல், சிறந்து நின் சேவடியே சேர்ந்தேன் என்று சொல்லுவார் காரைக்கால் அம்மையார். அப்போ காரைக்கால் அம்மையாருடைய புராணத்தை பார்த்தீங்கன்னா அம்மையே என்று விழிக்கக்கூடிய ஒரு தன்மையை நாம் பார்க்க முடியும். இப்படியெல்லாம் ஒரு 11 திருமுறைகளை கடந்து நாம் 12ஆம் திருமுறைக்கு வரும்போது பார்த்தால் பெரிய புராணம், சேக்கிழார் பெருமான் இயற்றிய பெரிய புராணம் மிக அற்புதமான ஒரு நூல். எல்லோரும் நீங்கள் வாசிக்க வேண்டும். திருவாசகத்தை எப்படி படிக்கின்றோமோ அதை போல பெரிய புராணத்தை வாசிக்க வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு அடியார்களையும் எப்படியெல்லாம் இறைவன் என்ன சொல்கிறாங்க இல்லையா, கதற கதற சோதனையை கொடுத்து அதுக்கப்புறம் சாதனையாளனாக்கிக்கிறான். அதாவது விழுவதெல்லாம் எழுவதற்காக நினைக்கணும். பேரறிஞர் அண்ணா சொல்லுவார், தடைக்கற்களை எல்லாம் படிக்கட்டுகளாக்கிக்கொள், நீ வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் என்று சொல்லுவார். நம்ம வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலதனம், கருங்கல் பாறையும் நொறுங்கிவிடும், நம் கைகளில் பூமி சுழன்று வரும். அந்த தன்னம்பிக்கை நமக்கு தேவை. தன்னம்பிக்கையோடு இருந்தோம்னா வெற்றி பெறலாம். அப்போ இந்த பெரிய புராணத்தில் பார்த்தீங்கன்னா சேக்கிழார் பெருமான் 63 நாயன்மார்கள் 9 தொகையடியார்களுடைய புராணத்தை சொல்கிறார். அது எப்படி தெரியுங்களா, எப்படியெல்லாம் யோசித்து எழுதினாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒவ்வொரு நாயன்மாரை பற்றியும் படிக்கும்போது நமக்கு உண்மையிலேயே மெய் சிலிர்க்கும். மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து என்று சொல்வது போல் மெய் சிலிர்க்கும். நீங்கள் கண்ணப்ப நாயனோருடைய புராணத்தை பார்த்தீங்கன்னு வைங்க, கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னையன் என்று பெரிய புராணத்தில் சேக்கிழார் குறிப்பிடுவார். கண்ணப்பனுடைய அன்புக்கு நிகரான ஒரு அன்பு உலகத்தில் வேறு யாருக்கும் கிடையாது. நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். ஏன்னா அதாவது திண்ணன் என்கின்ற கண்ணப்பன் ஒரு வேட்டையாடக்கூடிய சமூகத்தில் பிறந்தவன். வேட்டைக்கு போகிறாரு, வர்றாரு, அங்கே ஒரு சிவலிங்கத்தை பார்க்குறாரு, எல்லாம் அபிஷேகம் பண்ணுறது, பூஜை பண்ணுறது எல்லாம் நடக்குது. ஒரு நாள் அந்த கண்ணிலிருந்து உதிரம் வலிக்கின்றது. உடனே யோசிச்சார், எங்கே போய் கண்ணுக்கு தொழாது, இறைவனுக்கு கண்களில் உதிரம் வரலாமா, இப்போ நாம் அதுக்கு ஒரு பண்ணணுமே அப்படின்னு சொல்லி ஒரு கண்ணை தோண்டி கண்ணை வச்சுட்டாரு. இல்லை வரலாறு தெரிஞ்சது தான். அடுத்த ஒரு சம்பவம் தான். அடுத்த கண்ணிலையும் இறைவன் தான் சோதனைக்கு ஆளாக்கித்தானே பார்ப்பான். சோதிக்காமல் தான் வாரியார் சாமிகள் சொல்லுவார். அதாவது
தட்டத்தட்டத்தான் தங்கம் வடிவம் பெறும். அதாவது தட்டத்தட்டத்தான் தங்கம் வடிவம் பெறும். அதாவது தங்கம் வந்து ஒரே ஒரு ஷேப்பில் இல்லாமல் ஏன்னா அதை நாம் வடிவத்துக்கு கொண்டு வரணும்னா என்னென்னா அதை உருக்கி அதற்கு தகுந்தாற்போல் செயல்பட வேண்டும். அதை போல தான் இப்போ கண்ணப்பன் யோசிக்கிறாரு, இந்த கண்களிலிருந்து ரத்தம் வந்தது, கண்ணை பிடிங்கி வச்சுக்கிட்டோம், அப்பிட்டோம், இனி என்ன பண்ணுறது, இந்த கண்ணில் வந்து ரத்தம் வந்துட்டுருக்குது, என்ன பண்ண முடியும் நம்மளால் அப்படின்னு யோசிக்கிறாப்புல. உடனே கண்ணப்பன் செய்த காரியம் நம்ம பதற வைக்கும். இந்த காலை தூக்கி என்ன அந்த கண்ணு பக்கத்தில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாரு, இந்த கண்ணை நோண்டி அந்த காலுக்கு பக்கத்தில் கண்ணில் கொண்டு போய் வைக்கிறாரு. அப்போது ஒரு அசரீரி தோன்றுகிறது. நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்ப என்று எழுதுகிறார் சேக்கிலார் பெருமான். கண்ணப்பா ஒரு நிமிஷம் பொறு, நம்ம சொல்கிறோம் அடடா ஒரு நிமிஷம் பொறியா அப்படிங்கிறோம் இல்லைங்களா, அது மாதிரி நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்ப என்கின்றார். உடனே இறைவன் நேரிலே காட்சி தந்து, உம்முடைய அன்புக்கு இணையான அன்பு இந்த உலகத்திலேயே தனக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, இறைவனுக்கு கண் வேண்டும் என்று கண் கொடுத்த கண்ணப்பன் நாயனாரை நாம் அன்பில் உயர்ந்த நிலைக்கு கொண்டு சென்று நாம் பார்க்க வேண்டும். இப்படி கண்ணப்பனுடைய நாயனாருடைய புராணம் இப்படி போகிறது. அடுத்தது பார்த்தோம்னா மெய்ப்பொருள் நாயனார். அதாவது சிலரெல்லாம் நம்ம எப்படின்னா, நம்ம யாரை பார்த்தாலும் நம்ம என்ன நினைப்போம்னா ரொம்ப ஒரு வணக்கம் அப்படின்னு சொல்கிறோம். திருநீர் அணிஞ்சிட்டு வந்தாங்கன்னா மெய்ப்பொருள் நாயனார் என்ன நினைப்பாருன்னா அவரே சிவபெருமான் நினச்சிக்குவார். அந்த அளவுக்கு ஒரு பேரன்பு மிக்கவர், இறைவனுடைய சிவ சின்னத்தில் மிகுந்த ஈடுபாடுடையவர் மெய்ப்பொருள் நாயனார். இப்போ மெய்ப்பொருள் நாயனார் மிகப்பெரிய அரசன். அவனுக்கு எதிரி ஒருவர் இருக்கிறார், முத்தநாதன் என்ற ஒரு எதிரி. இந்த முத்தநாதன் ஒரு நாள் போரிலெல்லாம் வந்து பார்க்குறாரு, ஒன்றும் வெற்றி பெற முடியவில்லை. போர்க்களத்தில் மிகப்பெரிய போரெல்லாம் செய்து பார்க்கிறார்கள், முத்தநாதன் தோற்று ஓடும்படியாக செய்து விடுகிறார் மெய்ப்பொருளார். அப்புறம் உடனே யோசிக்கிறார், இவருக்கு என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட், அதாவது வீக்னஸ் அப்படி சொல்கிறோம் இல்லையா, ப்ளஸ் பாயிண்ட் வீக்னஸ், இவருக்கு என்ன குறைபாடு, எங்கே அடித்தா எங்கே விழுவார் அப்படின்னு நினைக்கிறாரு. இவர் மிகுந்த சிவபக்தர். சரி, சிவபக்தராக தான் விழுந்துறாரா? இல்லை, திருநீர் அணிஞ்சிட்டு யார் போனாலும் வணங்கக்கூடிய சிவபக்தர். அப்போ அந்த திருநீற்றுக்கு அவ்வளோ மகிமை இருக்குதா அப்படின்னு பாருங்கள். எதிரியை கையாளுறதுக்கு கூட எப்படியெல்லாம் சோதனை வைக்கிறாங்க. அப்போ உடனே என்ன பண்ணுறாரு, முத்தநாதன் வந்து நேராக ஒரு பெரிய ஒரு சிவ சின்னத்தை அணிந்து கொள்கின்றார், திருநாமத்தை அணிந்து கொள்கின்றார். கையில் ஒரு புத்தக கவளி வைத்திருக்கின்றான், பெரிய புத்தகத்தை வைத்துக்கொண்டு உள்ளே ஒரு குருவாள் வைத்திருக்கிறார். குருவாள் வைத்துக்கொண்டு அந்த நுழைவாயிலுக்கு செல்கின்றார். அரண்மனையினுடைய நுழைவாயிலில் இருக்கக்கூடிய வாயில் காவலர் சொல்லுகிறார், அரசர் அந்தப்புறத்தில் ஓய்வெடுத்து கொண்டிருக்கின்றார், அந்தப்புறத்துக்கு யாருக்கும் அனுமதி கிடையாது என்று சொல்லுகின்றார். உடனே முத்தநாதன் சொல்லுகின்றான், நான் ஒரு சிவனடியார் என்று சொல்லுங்கள், உங்கள் அரசர் நிச்சயமாக வந்து பார்க்க சொல்லுவார் என்று சொல்லுகிறார். உடனே அந்த மெய்காப்பாளன் போய் மெய்ப்பொருளாரிடம், ஐயா உங்களை பார்க்க ஒரு சிவ சின்னம் அணிந்து புத்தக கவலையோடு ஒருவர் வந்திருக்கிறார், அந்த புத்தக கவலையை பரிசாக, புத்தக கவலைனா புத்தகத்தை இப்படி மூடி வச்சிருக்கக்கூடிய ஒரு பெட்டி, அந்த புத்தகத்தை கொண்டு வந்து உங்களுக்கு பரிசாக தருவதற்காக வந்திருக்கிறார், நீங்கள் அந்த புத்தகத்தை பரிசாக பெற்றுக்கொள்ள வேண்டுமாம். அதற்கு வாயிலேயே நின்றிருக்கிறார். எதற்காக வாயிலில் நிறுத்தி இருக்கிறாய், உடனே அழைத்து வா என்று சொல்லுகிறார். முத்தநாதனை அழைத்து கொண்டு அந்த வாயில் காப்பாளன், தத்தன் என்று சொல்லக்கூடிய அந்த வாயில் காப்பாளன் கூட்டிக் கொண்டு செல்கின்றார். அரண்மனையின் அந்தப்புறத்தில், யாரும் செல்ல முடியாத அந்தப்புறத்தில் முத்தநாதன் போய் செல்கின்றான். சென்றவுடன் அங்கே போனதும் இவர் பார்த்தவுடன் அவனை வணங்குகின்றார். இறைவனே வந்திருக்கின்றான் என்று சொல்லி வணங்குகின்றார். வணங்கும் போது அவர் குனிந்து நிமிரும் போது தன்னுடைய புத்தக கவலையில் இருக்கக்கூடிய குருவாலை எடுத்து அவருடைய உடலிலே குத்தி விடுகின்றான். குத்தி விட்டவுடன் அவர் சரிந்து கீழே விடுகிறார். சரிந்து விழுந்தவுடன் சொன்ன வார்த்தை, அந்த மெய்காப்பாளர்கள் எல்லாம் சூழ்ந்து கொண்டு முத்தநாதனை கொல்வதற்காக முயற்சி செய்கின்றார்கள். அப்பொழுது தத்தா தத்தா அவர் நமர் என்று சொல்லுகின்றார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கணியன் பூங்குன்றனார் சொல்லுகின்றார் இல்லையா, அதை போல அவர் நம் உறவினர், அவருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நாட்டினுடைய எல்லை வரை கொண்டு சென்று விட்டு வாருங்கள். ஏன்னா நம்ம நாட்டுக்குள்ள விட்டால் எல்லாரும் ஏதாவது செஞ்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி, அப்போது ஒரு சிவன் சின்னத்தை அணிந்து வந்த ஒரு சிவனடியாருக்கு எந்த ஒரு துன்பமும் நேரக்கூடாது என்று நினைத்த பேரன்பு மெய்ப்பொருளாருடைய அன்பு என்று நாம் காண்கின்றோம்.
அதே போல் இறுதியாக அப்பூதி அடிகளாருடைய அந்த புராணத்தை மட்டும் சொல்கின்றேன். அப்பூதி அடிகளார் திங்களூரில் வாழ்ந்தவர். உங்களுக்கு தெரியும் அப்பூதியாருடைய புராணம். அதாவது திருநாவுக்கரசரை அவர் பார்த்ததே இல்லை. மிகப்பெரியவர் திருநாவுக்கரசர், 80 வயதினர். அவரை பார்த்ததே இல்லை. அவர் மீது அதான் என்னென்னா, சிவச்சின்னங்கள் அணிந்து வந்தவன் மீது பக்தி, அடியார் மீது பக்தி. ஒரு பெரிய அடியவராக இருந்தாலும் அவரையே இறைவனாக நினைத்து வழிபடக்கூடியது மிகப்பெரிய பக்தி. நாம் நினைக்கிறோம் இல்லையா, நாம் ஒரு தலைவனை ஏற்றுக்கொண்டோமானால் அந்த தலைவனையே இறைவனாக கருதுகின்றோம். அதனால தான் கல்லை கண்டால் நாயகனை காணவில்லை, நாயகனை கண்டால் கல்லை காணவில்லை. அது காமெடிக்காக வேறு மாதிரி மாற்றிட்டாங்க. நாயகன் என்றால் தலைவன் என்று பொருள். தலைவன், நீங்கள் ஒரு கோவிலுக்கு போகிறீங்க, சிவபெருமான் இருக்கிறாரு, அங்கே இருக்கக்கூடிய கல்லுன்னு நினச்சோம்னா சிவனை பார்க்க முடியாது. சிவன் என்று நினைத்தால் கல் தெரியாது. கல்லை கண்டால் நாயகனை காணவில்லை, நாயகனை கண்டால் கல்லை காணவில்லை. அப்படி அப்பூதி அடிகளார் என்ன நினைக்கிறாருன்னா, தன்னுடைய பையன் குழந்தைகளுக்கெல்லாம் மூத்த திருநாவுக்கரசு, இளைய திருநாவுக்கரசு, கடை திருநாவுக்கரசு, இடை திருநாவுக்கரசு, திருநாவுக்கரசு தண்ணீர் பந்தல், திருநாவுக்கரசு மாட்டுத்தொழுவம், திருநாவுக்கரசு இல்லம், இப்படி எல்லா பேரையும் வச்சிருக்கிறார். இப்படி என்ன ஒரு பக்தி. திருநாவுக்கரசர் அந்த ஊருக்கு வர்றார். வந்துட்டு அவர் பார்த்ததில்லை, திருநாவுக்கரசு வர்றாரு. வந்துட்டு நேராக அவருடைய இல்லத்துக்கே போகிறாரு. எப்போ எங்கே பார்த்தாலும் ஒரு ஆள் பேரையே எழுதி வச்சிருக்கிறியே, என்னப்பா நீ யார் என்ன அப்படின்னா, இப்படியெல்லாம் நீங்கள் பேசாதீங்க, தரக்குறைவாக பேசாதீங்க, அவர் என்னுடைய கடவுள். நான் நீங்கள் அவரை பார்த்துருக்கிறீங்களா? நான் பார்த்ததில்லை, பார்க்கணுங்கிறது வேண்டியதில்லை. அவருடைய சாதனையெல்லாம் கேட்டிருக்கிறேன். நீட்டறையில் கொண்டு போய் நீங்கள் மாசல் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேனில் மூசு வண்டரை பொய்கையும் போன்றது ஈசன் எந்த இணையடி நீழலே என்று சொல்லுவது போல, நீங்கள் அந்த நீட்டறை சுண்ணாம்பிலே போட்ட போது குளிர்ச்சியாக இருந்ததாமா திருநாவுக்கரசர். தெப்பமாக மிதந்து வெளியே வர்றார். இப்படியெல்லாம் அவருடைய சாதனையை கேட்டிருக்கிற அந்த அடியாரை நான் உன் இறைவனாகவே வணங்கி கொண்டிருக்கின்றேன். நீ தெரியாமல் பேசாதப்பா, நீ வயசான ஆளாக இருக்கிற, எதுக்கு நீ இப்படி கேவலமாக வந்து அவரை பேசுகிற, தரக்குறைவாக பேசுகிற, உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? இப்படி ஏதாவது பேசுனீங்கன்னா நீங்கள் போங்க, ஒரு சிவனடியாராக நீங்கள் தோற்றம் அளிப்பதனால் உங்களை நான் சும்மாக விடுகின்றேன் என்று அந்த அப்போதியாரும் அவருடைய துணைவியாரும் அவருடைய குழந்தையும் அங்கே நின்று கொண்டு சொல்லி கொண்டிருக்கிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, ஏப்பா இப்படியெல்லாம் பக்தியாக இருக்கிறையே, அவரை நீ பார்க்காமையே பக்தியாக இருக்கிறே, எந்த விதத்தில் நியாயம்? பார்க்கலன்னா என்னங்க, இறைவன் எங்கும் நீக்கமர நினைந்திருக்கின்றான். அதனால் நான் அவருடைய பெயரிலே இறைவனை காண்கின்றேன். அதனால தான் சொல்லும் நாமம் நமச்சிவாயவே என்கின்றார்கள். அந்த நமச்சிவாய மந்திரத்தை சொல்ல சொல்ல நமக்கு வீடு பேறு நிச்சயம் உண்டாகும். அப்போ உடனே என்ன சொல்கிறாரு, அப்பூதி அடிகளார் முன்னாடி நிற்கக்கூடிய திருநாவுக்கரசர் வந்து, எப்பா நான் தாப்பா அந்த திருநாவுக்கரசு அப்படின்னு சொன்ன ஒரு நொடி பொழுதில் நீங்கள் பெரிய புராணத்தை படிங்க. என்ன அதாவது விழுந்தார், எழுந்தார், கிடந்தார், உருண்டார், ஓடினார், ஆடினார், அப்படி நேரம் அந்த வார்த்தைகளெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க, கேட்க கேட்க உங்களுக்கு புல்லரிக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, மெய் சிலிர்த்து விடும். அந்த ஒரு நிமிடத்தில் அவர் தன்னை மறந்து அப்படி ஆனந்த புலகாய்ந்து, இப்போ இறைவன் நேரில் காட்சி கொடுத்தா எப்படி இருக்கும், அதை போன்ற ஒரு உணர்வினை ஒரு அடியார் மூலமாக அவருக்கு செலுத்திய அன்பின் மூலமாக உணர்கிறார் அப்போதி அடிகளார். இப்படி இந்த பெரிய புராணத்திலே நிறைய 63 நாயன்மார்களுடைய புராணமே அப்படி தான் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு புராணத்தையும் ஒரு நாளைக்கும் கூட எனக்கு ஒரு ஆசையும் கூட உண்டு, இந்த கூட்டத்தில் சொல்கிறேன். முடிஞ்சால் அடுத்த ஒரு மார்கழி இதுலேயும் கூட பெரிய புராணத்தில் இருக்கக்கூடிய இந்த 63 நாயன்மார்களில் ஒரு முக்கியமான நாயன்மார்களையும் கூட எடுத்து நீங்கள் ஒவ்வொரு தலைப்பிலையும் கூட, ஏன்னா அது கதை அல்ல, சொல்கிறாங்க இல்லையா, நிஜம். அது கதையல்ல, இது கதையல்ல நிஜம்னு ஒரு தொடரமாக வருது. அது மாதிரி இது கதையல்ல, அது நிஜம். நாம் உணரலாம். அப்படி ஒவ்வொரு இன்னும் பாடலெல்லாம் நிறைய சொன்னோம்னா அந்த பாடலையெல்லாம் படிக்கும்போது பார்த்தோம்னா அப்படியே உணரலாம். நந்தனாருடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடேங்கப்பா நீங்கள் நினச்சே பார்க்க முடியாது. அப்படி போய் நிற்கிறாரு. நந்தி விலகுது. எங்கே யாருக்குங்க விலகு? இறைவன் மீது பேரன்பு கொண்டவருக்கு மட்டும்தான் அந்த நந்தி விலகு. நாம் போய் நின்னா விலகுமா? அந்த அளவுக்கு இறைவனையே நினைந்து 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 உருகணும். இதான் ஒரு பாடலையும் கூட சொல்லுவாங்க இல்லைங்களா, நீ எல்லால் தெய்வம் இல்லை எனது நெஞ்சே நீ வாழும் எல்லை முருகா, நீ எல்லால் தெய்வம் இல்லை எனது நெஞ்சே நீ வாழும் எல்லை. அதில் சொல்லுவார், வாயார பாடி மனதார நினைத்து வணங்குவதொன்றே என் வாழ்நாளில் இன்பம்,
தூயா முருகா மாயோன் மருகா உன்னை தொழுவதொன்றே இங்கு யான் பெற்ற இன்பம். இறைவனை தொழுவது ஒன்றே இன்பம் என்று நினைத்திருப்பவருக்கு என்றும் சோதனை வராது என்று நாம் உணர முடியும். இப்படியாக நேரம் 9 மணியை நெருங்கிவிட்டது. இன்னும் நிறைய செய்திகளோடு தான் நான் வந்தேன், சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். அன்பு என்பது ஆருயிர்க்கெல்லாம் அன்பு செய்தல்தான். நாம் ஓரறிவாக இருந்தாலும் சரி, ஈரறிவு, மூவறிவு, நாலறிவு, ஐயறிவு, ஆறறிவாக இருந்தாலும் சரி, எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்துவதன் மூலமாக அன்பை தவமாக செய்ய வேண்டும். அன்பை விட வேறொரு தவம் இல்லை. ஏனென்றால் எல்லா உயிர்களும் அன்பிற்காகத்தான் இயங்குகின்றன. அது வயதானவர்களாக இப்போ வீட்டுக்கு போகிறோம், ஒரே ஒரு உறவு, ஏப்பா சாப்பிட்டையா அப்படின்னு கேட்டதுன்னா நம்ம சாப்பிட்றோமோ சாப்பிடல, ஏப்பா சாப்பிட்டியா. அதே மாதிரி நாம் கண் விழித்து பயணம் செஞ்சுட்டு வரோம், அல்லது கண் விழித்து வேலை பார்க்குறோம், அடுத்த நாள் போகிறோம், ஏப்பா தூங்குனியா, உடம்பை பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்வதற்கு ஓர் உறவு வேண்டும். அந்த உறவு அன்பு செலுத்தும் உறவாக இருக்க வேண்டும், ஆத்மார்த்தமான அன்பை செலுத்துவதாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட உறவு நமக்கு கிடைத்தால் அது பாக்கியம் என்று சொல்லிக்கொண்டு, அண்ணாமலையார் அருளாலேயும் அருணாச்சலேஸ்வரர் உண்ணாமலையுடன் அண்ணாமலையினுடைய திருவருளாலும் இங்கே இருக்கக்கூடிய அண்ணன்மார் விஸ்வநாதர் திருவருளாலும் எல்லோருக்கும் எல்லாமும் பெற வேண்டும். இங்கு இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும். வல்லோன் பொருள் குவிக்கும் தனி உடைமை நீங்கி வர வேண்டும் இந்நாட்டில் பொது உடைமை என்று சொல்லி எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் இருந்து வழிநடத்துவதாக அருட்பேராற்றலின் கருணையினால் உடல் நலம், நீலாயில், நிறை செல்வம், உயர்கல்வி, உயர்புகழ், மெய்ஞானம் பெற்று எல்லோரும் வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று சொல்லி, வான்முகில் வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசெய்க குறைவலாது உயிர்கள் வாழ நான்மறை அரங்கல் வங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவநீதி விளஞ்செய்ய உலகமெல்லாம் என்று சொல்லி, இத்தகைய ஒரு அரிய வாய்ப்பை நல்கிய அத்துணை உள்ளங்களின் பொன்னார் திருவடிகளை வணங்கி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.